இந்த கம்பெனியில் நமக்கு சரியான சம்பளம் தான் கொடுக்குறாங்களா? ஒருவேளை நம்மளை வேலை விட்டு தூக்கிட்டா பேசாம பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இந்த மாதிரியான எண்ணங்கள் உங்க மனசுல என்னைக்காச்சும் எழுந்திருக்கா? 9 to 5 ஜாப் அப்படின்னு சொல்றாங்களே தவிர யாரும் ஷார்ப்பா 5 மணிக்கு கிளம்புறது இல்ல, கிளம்பவும் விட மாட்டாங்க. காலையில 9 மணிக்கு போனா நைட் 9 மணி வரைக்கும் மாங்குன்னு வேலை பார்க்குறோம். கஷ்டப்பட்டு படிச்சோம், ஒரு நல்ல ஒரு மார்க் எடுத்தோம், நல்ல கம்பெனில வேலை பார்க்குறோம், நல்லா தான் வேலை பார்க்குறோம். ஆனா நம்ம கொஞ்சம் அண்டர் வேல்யூட் பர்சனா இருக்குமா? அதாவது நமக்கு ஏத்த சம்பளம் அவங்க கொடுக்காம நமக்கிட்ட வேலையை மட்டும் வாங்கிக்கிறாங்களா அப்படிங்கிற எண்ணம் பெரும்பாலானவங்களுடைய மனசுல நிச்சயமா எழும். இப்போ இந்த 9 to 5 ஜாபை பார்த்துட்டு மட்டும் நம்மளால வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியுமா? நம்ம நினைச்சு பார்க்குற லெவலுக்கு நம்மளால பணத்தை சம்பாதிக்க முடியுமா? இந்த மிடில் கிளாஸ் அப்படிங்கிறதுல இருந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்மளால முன்னேற முடியுமா? வெறும் இந்த வேலையை பார்த்து மட்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல இருக்கு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். எண்டு வரைக்கும் பாருங்க, உங்களுக்கான கிளாரிஃபிகேஷன் நிச்சயமா இருக்கும். வெல்கம் டு ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல். நான் உங்க யுவராணி. இன்னும் நம்மளுடைய ஃப்ரீடம் தமிழ் மணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக்கும் பண்ணுங்க. ரியாலிட்டி ஆஃப் 9 to 5 ஜாப். 9 to 5 ஜாப் பண்றதன் மூலமா உண்மையா இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மை என்ன, அந்த ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். கம்மி சம்பளம் ஆனால் ஜாஸ்தியான வேலை, அதுதான் சிம்பிளாக ஒரு ஸ்லோகனாக சொல்லணும் அப்படின்னா இப்படி தாங்க 9 to 5 ஜாப் போட்டுட்ருக்கு. இப்போது ஒரு ஃப்ரெஷ்ஷராக நீங்கள் இருக்கீங்க, அப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு கம்பெனியில் வந்து என்ட்ரி பண்ணுறீங்க, ஒரு வேலை பார்க்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஸ்டார்டிங் சேலரியே பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபா அப்படிங்கிற ஒரு பேக்கேஜை தான் அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஒரு 2.5 லட்ச ரூபா அப்படின்னு பார்க்கும்போது மாதம் ஒரு 20,000 சில்லற ரூபாய் வருது. 20,000 ரூபானே வச்சுக்கலாம். ஒரு 20,000 ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அப்போது அந்த ஃபேமிலியில் உங்கள் அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, இல்லை வேறு யாராவது இருக்காங்க, அவங்களுடைய சம்பளமும் இருக்கும். இதில் கூடுதலாக நீங்கள் சம்பாதிக்கும் போது பெருசாக எந்த விதமான மாற்றங்களும் இருக்காது, ப்ராப்ளமும் ஏற்படாது. சப்போஸ் உங்கள் வீட்டில் அப்பா இல்லை அப்படின்னா நீங்கள் தான் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 20,000 ரூபாயே ரொம்ப பெரிய அமௌண்ட் உங்களுடைய ஃபேமிலிக்கு, நம்மளோட ஃபேமிலிக்கு. அந்த 20,000 ரூபாயிலேயே வாடகை பணம் கொடுக்கணும், வேறு என்னென்ன செலவு அப்படிங்கிறத பார்க்கணும், மளிகை ஜாமான் பார்க்கணும், கரண்ட் பில் கட்டணும், கேஸ் பில் கட்டணும், அதுவும் இல்லாமல் வரத்துக்கு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்குது. இந்த மொத்த வரவு செலவு பார்க்கும்போது இந்த 20,000 ரூபாய் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியான ஒரு சேலரி தான். ஓகே, நான் ஒத்துக்கிறேன். அமெரிக்காவில் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்காவில் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக போகிறீங்க அப்படின்னா எவ்வளோ தெரியுமா கொடுக்குறாங்க? $50,000 அவங்க கொடுக்குறாங்க. அதாவது இந்திய மதிப்புப்படி 40 லட்ச ரூபா ஒரு வருஷத்துக்கான சம்பளம். அதை ஒரு மாதத்துக்குன்னு போட்டு பார்த்தீங்கன்னா 3 லட்ச ரூபா. 3 லட்ச ரூபா ஒரு மாதம் சம்பளம் இருந்துச்சு. நானும் ஒரு வருஷத்துக்கு கூட 3 லட்ச ரூபா சம்பாதிக்க மாட்டேங்கிறேனே அப்படிங்கிற எண்ணம் நமக்குலாம் ஆரம்பத்தில் இருந்திருக்கும். இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு மனசில் நிச்சயமாக அந்த ஒரு கேள்வி இருக்கும். அவங்க 3 லட்ச ரூபா வாங்குறாங்க அப்படின்னு நினைச்சாலுமே அந்த நாட்டில் வாழக்கூடிய அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்குல்ல, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இன்சூரன்ஸ் போடுவாங்க, டேக்ஸ் கட்டணும், அது இது லொட்டு லொசுக்குன்னு பார்க்கும்போது அவ்வளோ செலவுக்கு அவங்களுக்கு அது சரியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்தியாவாக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், அங்கே கொடுக்கக்கூடிய சம்பளமும் இங்கே கொடுக்கக்கூடிய சம்பளமும் இங்கே வாழக்கூடிய மக்களை பொறுத்து அது வேரியேஷன் ஆகும். நமக்கு 20,000 ரூபான்றது கம்மியாக இருக்குது, அவங்களுக்கு அந்த 3 லட்ச ரூபான்றது கம்மியாக இருக்குது. அதனால் அவங்க அவ்வளோ லட்சம் கொடுக்குறாங்க, இங்கே இவ்வளோ லட்சம் கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணிக்க கூடாது. ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அப்போவே உங்களுக்கு ஜாஸ்தியான சம்பளம் வேணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்கலாம். பட் அந்த ஒரு ஸ்டார்டிங் ஒரு இயர்ஸ், மேபி ஒரு 3லேருந்து ஒரு 4 வருஷம் 5 வருஷம் கூட வச்சுக்கலாம். அந்த 3லேருந்து 5 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பீரியடை லேர்னிங் ஸ்டேஜாக தான் எடுத்துக்கணும். எவ்வளோ கம்மியாக காசு கொடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு அந்த ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இருக்கா, நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியுமா நம்ம அப்படிங்கிறத தான் பார்க்கணும். அங்கே போயிட்டு வந்தோம், வேலை செஞ்சோம், கிளம்பணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. வேலையும் தாண்டி வேற எப்படிலாம் நம்ம வந்து நம்மளோட ஸ்கில்ஸை இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம் அப்படிங்கிறத தான் யோசிக்கணும். ஸோ ஸ்டார்டிங் பார்க்கும்போது சம்பளத்தை இந்த ஒரு 20,000 சம்பளத்தை வச்சு ஒரு பில் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. ஸ்டார்டிங்கில் எதை நீங்கள் பில்ட் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய நாலேஜ், ஸ்கில்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தான் கற்றுக்கணும். அந்த நிறைய விஷயங்கள் என்னென்னு பார்க்கும்போது ஒரு 3 விஷயம் நான் குறிப்பாக சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நம்பர் 1, எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம ஒரு தொழில் செஞ்சுட்ருக்கோம் அப்படின்னா அந்த தொழிலில் நமக்கு ஜாஸ்தியான அனுபவம் இருந்ததுன்னா ஆப்வியஸாக நமக்கு ஜாஸ்தியான சம்பளம் தான் கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் MBBS டாக்டர் படித்து முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு வராங்க, டாக்டர் வேலைக்கு அப்படின்னு பார்க்கும்போது 8லேருந்து 10 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இதுவே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேட்டகரியில் அவங்க வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டாக ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு MD ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணத்துக்கு இவங்க வந்து ஒரு இருதயம் சம்மந்தப்பட்ட டாக்டர், அது சம்மந்தப்பட்டமான நோய் மட்டும்தான் அவங்க ட்ரீட் பண்ணுவாங்க. இவங்க நரம்பியல் டாக்டர், த கைனகாலஜிஸ்ட், அந்த மாதிரி ஒவ்வொரு
செக்டர்ஸ் இருக்குல்ல, இந்த டாக்டர்ஸ்லேயே பார்க்கும்போது அப்படி ஒரு டிகிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு எம்டி படிச்சுட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு வருஷத்துக்கு 50 லட்சம் ரூபாயிலிருந்து அதுக்கு மேலே கூட அவங்களால சம்பாதிக்க முடியும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது, ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருந்தது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நிச்சயமாக சம்பளமும் ஜாஸ்தியாக கிடைக்கும். இவங்க 25 வருஷமாக டாக்டராக இருக்காங்க, இவங்க 10 வருஷமாக டாக்டராக இருக்காங்க, இப்போதான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க 2 வருஷம் டாக்டர் அப்படிங்கும் போதே நமக்கு பேச்சில் எவ்வளோ வித்தியாசம் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ எந்த ஒரு இடத்துல அதிகப்படியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மக்களுக்கான நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அவங்க கிட்ட நிறைய போவாங்க, அவங்களும் ஆப்வியஸாக நிறைய சம்பாதிக்கவும் செய்வாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி எந்த செக்டாரில் வேலை பார்க்குறதா இருந்தாலும் அந்த செக்டாரில் உங்களுக்கான அனுபவம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அதுக்கு ஈக்குவலான சம்பளமும் ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது ஸ்கில் லெவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், 2 சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. ஓகே, 2 பேருமே படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு ஒரு கம்பெனியில் சேர்றாங்க. இது பர்சன் ஏ, இது பர்சன் பி அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கம்பெனியில் என்ன ஒர்க் கொடுக்குறாங்களோ அதை மட்டும் செய்யணும், அது கரெக்டாக செஞ்சிடணும்னு ரொம்ப ப்ராப்பராக சூப்பராக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, கம்பெனியில் கொடுக்கக்கூடிய ஒர்க்கு மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன பண்ணலாம், எப்படி கற்றுக்கலாம், இந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ்லாம் நிறைய பேர் பண்ணுவாங்களே அதெல்லாம் நம்ம பண்ணலாமா. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரி டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி போயிட்டு இருக்குன்றது நமக்கு தெரியும். ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த ஏஐ தான் இப்போ அடுத்து ரூல் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஏஐ பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு இந்த பர்சன் புதுசான நிறைய விஷயங்கள் டெக்னாலஜி கற்றுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு அவரோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிட்டே இருக்காரு, புதுசாக கற்றுக்கிட்டே இருக்காரு. பட் இவர் சூப்பராக கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் சொல்லுங்க, அடுத்த 5 வருஷத்துல இவரோட சம்பளம் ஜாஸ்தி ஆகுமா, இவரோட சம்பளம் ஜாஸ்தி ஆகுமா? கரெக்ட், இவரோட சம்பளம் தான் ஜாஸ்தி ஆகும். ஸோ இதுலேயே தெரிஞ்சிருக்கும் நமக்கு ஏன் சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற கேள்வி நீங்கள் உங்கள் மனசுல கேட்டுக்கோங்க. நம்ம எப்படி இருக்கோம், ஏதாவது புதுசாக கற்றுக்குறோமா, புதுசாக நிறைய விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமா, இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மூவ் ஆன் ஆகிட்டு இருக்கோமா அப்படிங்கிறத பாருங்கள். அப்போவே உங்களுக்கு என்ன இப்போ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா கிடைச்சிடும். நம்பர் 3, இண்டஸ்ட்ரி growth in the sense நம்ம எந்த கம்பெனி எந்த செக்டார் எங்கிட்டு போக போகிறோம், அதோட ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுதுன்றது தெரிஞ்சுதான் நீங்கள் சூஸே பண்ணணும். நிறைய பேர் இந்த இடத்துல மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஒரு வீட்டில் அப்பா அம்மாவாக இருக்கலாம், இந்த வீடியோ பார்க்குறவங்க, இல்லைனா 12th 10th படிச்சிருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், இல்லை வேற ஒரு கம்பெனியில் நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட பரவாயில்ல. இந்த சமயத்தில் கூட நம்ம சரியான டெசிஷன் எடுக்கலன்னா அப்புறம் ஏன்டா அப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் சீக்கிரமே வந்து எழுந்துடும். ஏன்னா இண்டஸ்ட்ரி எப்படி டெவலப் ஆகுது, எந்த இடத்துல அதுக்குப்படியான ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு தான் நம்ம அதில் வேலையே பார்க்கணும். ஸ்கோப்பே இல்லாத ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஜாஸ்தி கொஞ்சம் சம்பளம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல, ஒரு மீடியமான சேலரி, என்னோட ஃபேமிலியை நான் நிம்மதியாக ரன் பண்ணுறேன், எனக்கு போதும்ப்பா அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தீங்கன்னா நாளைக்கு அந்த ஒரு செக்டரை இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கீங்க அப்படின்னா ஏஐ தான் அடுத்து, கிளவுட் கம்ப்யூட்டிங் தான், சைபர் செக்யூரிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாமே நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும், டெவலப் பண்ணிக்கணும். நமக்குள்ளேயே இண்டஸ்ட்ரியில் க்ரோத் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் வேற ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அதுக்கான ஃபியூச்சர் வந்து எனக்கு பெருசாக தெரியல, மேபி கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இப்போ நீங்கள் எதில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு உங்கள் ஸ்கில்லை டெவலப்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஒரு இண்டஸ்ட்ரிக்குள்ளே தாராளமாக குதிக்கலாம். அடுத்து ஜாப் இன்செக்யூரிட்டி. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னா அவங்க என்ன பாண்டு பத்திரத்தில் எழுதி தராங்களா, உங்களுக்கு நான் வேலை விட்டே தூக்க மாட்டேன், கடைசி வரைக்கும் நீங்கள் இந்த கம்பெனிலே இருக்கலாம், நிச்சயமாக கரெக்டான டைமில் உங்களுக்கு சேலரி கொடுத்துருவேன் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அது ஒரு இன்செக்யூரிட்டி தான், அதுதான் ஜாப் இன்செக்யூரிட்டி. ஆக்சுவலி எப்போ வேணாலும் உங்களை வேலை விட்டு தூக்கலாம், நீங்கள் நாளைக்கு தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னா வேறு வழி இல்லை, வாய் மூடிட்டு நம்ம கேட்டுட்டு போயிட்டு தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு தோணும், அப்போ 9 to 5 ஜாப் ஒரு பெட்டரான ஆப்ஷன் இல்லை. கரெக்ட், அவங்க வேலை விட்டு போனால் நம்ம போயிடணும். அப்போது நம்மளுடைய ஜாபுக்கு என்ன ஒரு அத்தாரிட்டி இருக்குது, என்ன ஒரு செக்யூரிட்டி இருக்குது, ஒன்றுமே இல்லை அப்படின்னு இருக்கலாம். இப்போது நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த கம்பெனிக்கு ஏதோ ஒன்று ஆச்சு அப்படின்னா யாரெல்லாம் தெரியுமா பாதிப்பு ஏற்படுவீங்க? நம்பர் 1 எம்ப்ளாயி. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஏன்னா பிகாஸ் நம்ம எல்லாரும் எம்ப்ளாயாக இருக்கனால நமக்கு வேலை போகும். நம்பர் 2 இந்த கம்பெனியை ஃபவுண்ட் பண்ணாங்க இல்லையா, ஃபவுண்டர் ஆரம்பிச்சாங்க இல்லையா, அவருக்கு என்ன ஆகும், அவர் கம்பெனியே போயிடும். நம்பர் 3 ஆக்சுவலி இவங்க தான் முக்கியமான ஆளு, இன்வெஸ்டர்ஸ். இந்த கம்பெனிக்கு இவ்வளோ லட்சம் இவ்வளோ கோடி அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கம்பெனியை சூப்பராக கொண்டுட்டு வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் கம்பெனி ஒழுங்காக ரன் ஆகாத காரணத்தினால அத்தனை கோடி ரூபாய் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாலும் அந்த பணம் எல்லாம் போயிடும். அப்போது உங்களை வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னு நீங்கள் வருத்தப்படுவீங்களா, இல்லை இன்வெஸ்டர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பணமே மொத்தமே போச்சுன்னு நினைக்கும் போது யாரை நினச்சி பாவப்படுறதுனே தெரியல. சரி, அப்போ நான் என்ன பண்ணுறேன், பேசாமல் சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சிடுறேன்,
நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்து தானே என்னை வேலை விட்டு தூக்குறாங்க, நான் சொந்தமாக தொழில் ஆரம்பிச்சிட்டா நானே ராஜா நானே மந்திரி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் ரிஸ்க் ஜாஸ்தி. மொத்த ரிஸ்க் உங்கள் கையில் தான். இப்போ உங்கள் கம்பெனியில் வேலை பார்த்தா கூட நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி பார்க்காட்டியும் சரி, லீவ் எடுத்தாலும் சரி லீவ் எடுக்காட்டியும் சரி, ஒரு மாத கடைசியில் இல்லை மாத ஆரம்பத்தில் உங்களுக்கான சம்பளம் ஆட்டோமேட்டிக்காக டான்னு போட்டுருவாங்க. ஆனால் நீங்களே ஒரு ஓனர்ஷிப் எடுத்துகிட்டு ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக மாறி பிஸ்னஸ் ரன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவ்வளோ ரிஸ்கையும் உங்கள் மனசில் நீங்கள் வச்சுக்கிட்டு தான் வேலையை பார்க்கணும். ஏன்னா எப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. அந்த மாதிரி தான் நம்மளுடைய மார்க்கெட், அதாவது இண்டஸ்ட்ரி எல்லாமே ரன் ஆகும். மார்க்கெட் அப்படின்னோடனே உதாரணத்துக்கு கோவிட் எடுத்துக்கலாம். இப்போ கோவிட் வந்த சமயத்தில் ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் 30 to 40% நடந்துச்சு. எல்லாரும் ஐயோ போச்சுடா பணம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அது அவங்க எடுத்துட்டாங்கல்ல. என்ன ஆக போகுது அப்படிங்கிற ப்ராப்பரான ரிசர்ச் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா யார் என்ன சொன்னால் என்ன எனக்கு தெரியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்கள் மேலே உங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி உங்ககிட்ட கரெக்டான ஒரு ஸ்கில்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா கூட யார் வேலையை விட்டு தூக்குனா என்ன, எனக்கு இன்னொரு இடத்துல ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் நமக்கு கிடைக்கும். அடுத்து மிக முக்கியமானது இந்த பேட் மேனேஜர்ஸ் அண்ட் ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸ். நிச்சயமா இது எல்லா இடத்துலையும் இருக்கும்னு சொல்ல மாட்டேன், இருக்காது அப்படிங்கிற அஷூரன்ஸ் என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வீட்லேயே 5 பேர் 6 பேர் இருக்கோம் அப்படிங்கும் போது அப்பா அம்மா எல்லாருக்கூடயும் சண்டை வரும். தங்கச்சிக்கு ஓவர் செல்லம் கொடுப்பாங்க, அண்ணனுக்கு ஓவர் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் கோவம் வரும், என்ன இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. பட் ஆஃபீஸ் அட்மாஸ்பியருக்குள்ளே வந்தது தான் தெரிஞ்சிச்சு, ஓகே இதுக்கு பேர் தான் பாலிடிக்ஸா அப்படிங்கிற மாதிரி. இப்போது ஒரு பேட் மேனேஜர் இருக்காங்க, இல்லை ஒரு ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும்? வேறு வழியே இல்லை, 2 விஷயந்தான். ஒன்று, அந்த கம்பெனிலேருந்து எப்படி சூப்பராக நம்மளால் என்ஹான்ஸ் பண்ணி காட்ட முடியும், எப்படி சூப்பரான நம்மளோட ஒர்க்கை வந்து டெலிவர் பண்ண முடியும் அப்படிங்கிறத காட்டும். எந்த காரணத்தை கொண்டு உங்களை கேள்வியும் அவங்க கேட்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் 100க்கு 200% உங்களோட ஸ்கில்லாம் டெவலப் பண்ணி அழகாக ப்ரொசீட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி உங்களோட க்ரோத்தை நீங்கள் காமிச்சிங்க அப்படின்னா என்ன பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு நார்மல் எம்ப்ளாயாக இருந்து அந்த ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸில் மாட்டிக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆக்சுவலி இது பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷனான ஒரு வீடியோ மாதிரி தான் எனக்கு தோணுது, ஆனால் இது ரொம்ப ரொம்ப தேவையானது. இதெல்லாம் யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல. நம்ம ஒரு கம்பெனிக்கு வரோம் அப்படிங்கும்போது பல விஷயங்கள் நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதை ஒரு 4 பேருக்கு சொல்லும்போது நாளைக்கு நீ போகிற இடத்துல உன் கம்பெனியில் இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்படி கொஞ்சம் தெளிவாக இருந்துக்கணும், இதில் மாட்டிக்காமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போது இவ்வளோ ஸ்கில்ஸ்லாம் பண்ணுறீங்க, சூப்பராக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களை யாருமே கேள்வி கேட்க முடியாது. பாலிடிக்ஸாக இருந்தாங்கன்னா யார் கோவொர்க்கர் சரியில்லைன்னா என்ன, அதெல்லாம் நமக்கு ப்ராப்ளமே இல்லை, நம்ம பாட்டுக்கு இருக்கலாம். இது இல்லாத பட்சத்தில் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல, இந்த இடத்துல இருக்கவே முடியல அப்படின்னா நிச்சயமாக உங்ககிட்ட ஸ்கில்ஸ் இருக்குது, உங்கள் மேலே உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா ஆப்வியஸாக ஜாபை குவிட் பண்ணிட்டு இன்னொரு ஜாபுக்கு நீங்கள் போகலாம். சரி இவராணி, இப்போ நான் 9 to 5 ஜாப் தான் பார்க்குறேன், பேர் தான் 9 to 5, அது 9 to 7 9 to 8 கூட மாறலாம். அப்பேற்பட்ட ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், முழு மூச்சாக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், சூப்பராக வேலை பார்க்குறேன், சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் இந்த ஒரு வேலை பார்த்து என்னால் ரிச் ஆக முடியுமா, அடுத்த லெவலுக்கு போக முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் மனசில் இருக்கா? சூப்பரான ஒரு ஐடியா சொல்கிறேன். ஒரு வருஷத்துக்கு மினிமமாக நான் சொல்கிறேன் 10லேருந்து 15% ஹைக் பண்ணி தருவாங்களா? 30,000 சம்பாதிக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம், 10% ஹைக் போடுறாங்கன்னு வச்சுக்கலாம், 10% 3,000 ரூபா. அப்போது அடுத்த வருஷத்துக்கு 33,000 ரூபா நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க. அதுக்கு அடுத்து ஒரு 10% அப்படின்னு பார்க்கும்போது 36,300 ரூபா அப்படிங்கிற மாதிரி 10% போயிட்டுருக்கு. இப்படியே போனால் எத்தனை வருஷத்தில் எவ்வளோ சேலரி வாங்குறது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்கலாம். பட் ஒரு உண்மையான ஒரு ட்ரூவான ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மைக்ரோசாஃப்டினுடைய சிஇஓ சத்யா நாடல்லா அண்ட் அதே மாதிரி பெப்சிகோவினுடைய சிஇஓ இந்திரா நூயி, இவங்க 2 பேருமே அந்த கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயாக இருந்தவங்க தான். இப்போ அந்த கம்பெனியில் சிஇஓவாக இருக்காங்க. 10s of crores நம்பர்ஸ்லாம் அவ்வளோ க்ரோஸ் கணக்கில் அவங்க சேலரி வாங்குறாங்க. ஸோ நம்மளாலையும் வாங்க முடியும். காரணம் அவங்களுடைய ஸ்கில்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், அது எல்லா விஷயத்தையும் கரெக்டான டைமில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான். கம்பெனியை நம்ம ஒவ்வொரு டைமும் குறை சொல்லிட்டு இருந்தோம்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. கம்பெனி எப்படி ரன் ஆகுமோ அதே மாதிரி தான் ரன் ஆகும். பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத விஷயம், நம்மளுடைய அந்த போர்ஷன் என்ன, என்னுடைய இன்புட் என்ன, நான் என்ன கற்றுக்கிட்டேன். ஆப்வியஸாக நீங்கள் நல்ல ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தானே முதல் உரிமை கொடுப்பாங்க, நிச்சயமாக உங்களுக்கு தானே ஜாஸ்தியான சம்பளம் கொடுப்பாங்க. நல்லா பண்ணுறாதவங்களை கூட நிறைய சம்பளம் கொடுக்குறாங்க, ஆஃபீஸ் பொலிட்டிக்ஸில் மாட்டிக்காமல் அவங்க ஃபேவரிசமாக இருக்காங்க, நீங்கள் 1000 காரணம் சொன்னாலுமே நீங்கள் ரொம்ப ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்கள் மேனேஜர், அவங்க மேனேஜர் தாண்டி சப்போஸ் ரிப்போர்ட்டிங் மேனேஜர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அப்படி சரௌண்டிங் இன்னும் மேலே மேலே அப்பர் பொசிஷன் பார்க்கும்போது அவங்களுக்கும் தெரியும் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்றது. அப்போ அது மறைக்க முடியாது, நம்மளோட ஹார்ட் ஒர்க்கை ஒரு மூடி மறைச்சு. ஸோ உங்களோட ஸ்கில்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்கள் இண்டஸ்ட்ரியோட க்ரோத் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ரிச் ஆகலாம்.
ஸோ 9 to 5 வேலை பார்த்து நம்மளால சம்பாதிக்க முடியாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். சப்போஸ் நான் வந்து சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா சூப்பர் ஐடியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது நினைக்கிறதே கஷ்டம். ஏன்னா மாதம் டான்னு சம்பளம் வரதை விட்டுவிட்டு இன்றைக்கி ஒரு மாதம் சம்பளம் வரும், ஒரு மாதம் ப்ராஃபிட் ஆகும், ஒரு மாதம் லாஸ் ஆகும். அது எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, அதுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ எந்த விஷயம் பண்ணாலும் நம்மளால் கரெக்டான ஒரு அவுட்புட்டும் நம்ம சைட்லேருந்து எந்த விதமான ஒரு லேகும் இல்லாமல் இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்ம ரிச் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இந்த வீடியோ ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தது, இல்லை நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன், இல்லை ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நிச்சயமாக நாங்கள் உங்களுக்கு அதுக்கான பதில் தெரிவிப்போம். நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிக்கணும், ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோன்றதுக்காக ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்கான கோர்ஸஸ் இருக்குன்னு நானும் சொல்லியிருக்கேன். பட் ஐபிஓ வந்து நீங்கள் நினச்சி பார்க்காத மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சேனல். ஏன் அப்படின்னா சமீபத்தில் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸினுடைய ஐபிஓ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அது வந்து 70 rupees. பட் அந்த ஸ்டாக் மார்க்கெட் லிஸ்ட் ஆன ப்ரைஸ் எவ்வளோ தெரியுமா? 150 rupees. 114% கெயின். ஒன்றுமே இல்லை, செலக்ட் ஆனால் மட்டும் போதும். அப்போது எந்த கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்? ஐபிஓவில் நான் சொல்ல வருது. ஸோ இன்னும் அப்கமிங்கில் என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது, அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது, அந்த மாதிரி பல விஷயங்கள் ஐபிஓ பற்றின சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான கோர்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. நம்மளுடைய சேனல் ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஐபிஓ பற்றின கோர்ஸ் ஓப்பன் ஆகும். பார்த்தீங்களா? ஐபிஓ கோர்ஸ். ஒரு ஐபிஓவில் பங்கேற்க முழு வழிகாட்டிங்க இருக்குது. என்ன லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜில் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் இருக்குது, அண்ட் ஹிந்தி வேணும்னா ஹிந்தி இருக்குது, அண்ட் இங்கே ஒரு மலையாளம் இருக்குது, தெலுங்கு, கன்னடம், எல்லா லாங்குவேஜஸ்லேயுமே இருக்குது. ஸோ இதில் பார்க்கும்போது ஐபிஓ பற்றின உண்மையெல்லாம் என்ன, ஐபிஓவினுடன் தொடர்புடைய சொற்கள் என்ன, ஐபிஓனோட டைப்ஸ் என்ன, அண்ட் ஐபிஓ ஒரு பங்கோட விலை எப்படி நிர்ணயிக்கப்படுது, அண்ட் முதலீடு செய்கிறதுக்கு தேவையான தகுதிகள் என்ன, ஒரு ஐபிஓவில் முதலீடு செய்ய ஃபஸ்ட்டு 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஐபிஓ முதலீட்டு உக்தி என்ன, ஐபிஓ நிறுவனத்தோட எவ்வாறு நம்ம மதிப்பிடுறது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதோட ப்ரைஸ் 799. இப்போது தள்ளுபடியை திறக்கவும் நீங்கள் தள்ளுபடியை திறந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாட் 50% ஆஃபரில் 399 கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு இது தேவைப்படுச்சுன்னா நிச்சயமாக நீங்கள் இதை நீங்கள் வாங்கிக்கலாம்.